வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-3 நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. 3 நாள் ஆகுதா 4 நாள் ஆகுதான்னு தெரிலங்க, அத்தனை நாள் ஆகி போயிடுச்சு. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டே ஆகணும். நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறதுனால நாளைக்கும் போட முடியாது. சரி, இன்றைக்கி ஒரு 8 நிமிஷம் போட்டு விட்ருவேன் தான் போட்டேன். எல்லாம் நல்லபடியாக பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? நாங்கள் நல்லபடியாக பொங்கல்லாம் வச்சாச்சு. தைப்பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. பொங்கல்னு பொங்கல் போயிடுச்சு. அடுத்து என்ன வருது? அடுத்த மாதம் மாசியா, அடுத்து சிவராத்திரி வருதா? நம்ம அப்போ போக முடியுமான்னு தெரியல. சரி, நல்லபடியாக நம்ம நாளைக்கு தை அமாவாசை குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமேன்ட்டு இன்னைக்கு தான் முடிவு. நேற்று நைட்டு தான் முடிவாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு முடிவு பண்ணுவார். அதனால் எப்போயும் நாங்கள் சும்மா எங்கே போனால் தஞ்சாவூர் போவோம். காணும் பொங்கல் அன்றைக்கி தஞ்சாவூர் போவோம். இல்லைன்னா ரொம்ப போக மாட்டோம். கும்பகோணத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்குருவோம். இந்த வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஆகணும். தை அமாவாசையாக வேறு இருக்குது. சின்ன பையன் பிறந்ததுலேருந்து நான் அங்கே போய் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகவே இல்லை. அப்புறம் அந்த சுந்தர் பிறந்தான். அப்புறம் மாதம் இருந்து பாப்பா பிறந்துடுச்சா, மாமியார் இருந்தாங்க, மாமனார் இருந்தாங்க. வருஷம் சொல்லணும், அப்படியே தள்ளி 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 போய்கிட்டே இருந்துச்சு. போன வருஷம் மாசிக்கு எங்கள் வீட்டுக்கார் மட்டும் போயிட்டு வந்தார், அவங்க சித்தப்பாவோட. நாங்கள் போகலை. அப்போ மாதமாக இருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் போகலை. சரின்ட்டு அவங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க. அதனால தான் இந்த வருஷமாவது எப்படியாவது போயே ஆகணும். போயிட்டு வந்தாலாவது நமக்கு நல்ல காலம் பிறக்கட்டும் அப்படின்னு சொக்காயம்மாவை நம்பி போகிறோங்க. கோயில் எங்கே இருக்குன்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன பையலு என்னமோ விற்கிற மாதிரியே பேசிக்கிட்டு போகிறாங்க. எங்கருங்க பூரா விவரமாயிருச்சுங்க சின்ன பிள்ளைக்கு பூரா. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கப்பானை கழுவி பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேங்க. வேலை சரியான வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஜாமான் ஊருக்கு போனால் தாக்கு பிடிக்கிற மாதிரி எதுவும் இருக்கானா? அவ்வளோ ரொம்ப எதுவும் இல்லை. நெருக்கி குழம்புலாம் சாப்பிட்டுட்டோம். சோறு மட்டும் இப்போ உழ வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிக்கவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு தான் கிளம்புவோம். எப்படி கிளம்புறோம், எப்போ கிளம்புறான்னு தெரியலங்க. ஆனால் கிளம்பிடுவோம். ஜல்லிக்கட்டு ஓடுது. சவுண்டை குறைச்சுமா, ஜல்லிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வருங்க, இருங்க சவுண்டை குறைச்சி வச்சுட்டு வரேன். சின்னவர் விளாண்டு கொண்டிருக்கிறார். நான் உலை வச்சுருக்கேன். உலை வச்சாச்சு. சுந்தர் பால் கேட்டான், பால் போட்டு கொடுத்தேன். மிஷினில் துணி கொஞ்சம் இருக்குது. ஒரு 3 மணிக்கு மேலே போட்டு விட்டு காய போட்டு எடுத்துருவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குளிச்சுட்டாங்கன்னா ஒரே தடவையாக போட்டுடலாம் இல்லையா? நான் வாஷிங் மிஷின் டெய்லியெலாம் போட மாட்டேன். 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மிஷினை போட்டு விடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, தலைவர் வராரு பாருங்க. சரி, 3 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்றைக்காவது போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு. நெகவெட்டி வாங்கினீங்களா? பிள்ளைகளுக்கு நெகம் வளர்ந்து கிடக்குங்க. வீடு மத்தையில் நெகவெட்டி தொலைஞ்சி வச்சு. சரி, இன்றைக்காவது நகத்தை வெட்டி விட்ருவோம். நாளைக்கு வெட்ட முடியாது இல்லையா? நேற்று வெள்ளிக்கிழமை, அப்புறம் பொங்கலுங்கள் அப்படியே வந்துருச்சு. இன்றைக்கி வெட்டி விட்ருவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். நெகட்டிவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. இன்னமும் வாங்கிட்டு வந்து திங்கிறாங்க. என்ன திங்கிறாங்கன்னு தெரில. என்ன வாங்கினீங்க? பிஸ்கட் பிள்ளைக்கு. நானும் ஒரு பிள்ளை தானே அப்படின்ட்டு வேலை பார்க்கணுங்க. இனிமேதான் வேலைலாம் இருக்குது. கோயிலுக்கு ஆமாம், பஸ்ஸில் தான் போகிறோம். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க, வந்த உடனே நீட்டிட்டாரு காலை. பாவம், டயர்டாக உழைக்கும் கரங்கள் இல்லையா? சரி மக்களே, தான் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை போய் போகணும். காரியாப்பட்டின்னு ஊருக்கு பக்கத்தில் கிராமத்துக்குள்ளே இருக்குது. அதுதான் எங்கள் ஊர் கோயில். வாங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். பாப்பா வந்துருச்சு. சிச்சிக்கு 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 அச்சு. யாருக்கு தோணி பாப்பு? இந்த அம்மா போய் கூப்பிட்டு வந்தாச்சு. ஆமாம்,
வீடியோவில் இந்த அம்மா இல்லைன்னா புல் ஆகாது. ஏன் பாப்பா? யார் பார்த்தாரு? எவர் பார்த்தாரு? ஆ இந்த ஜன்னல் வரேன் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம். நம்மளை ஒரு வீடியோ கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை ஜன்னலை சாத்துடா தருண். வந்துட்டாங்க பாருங்க. என்னது உனக்கு? என்னது சுந்தருக்கு வாங்கிட்டு வந்தாரு? 2 கொச்சக்கயிறு வாங்கிட்டு வந்திருக்காரான் உன்னைய கட்டி வைக்க. ஆமாம் பாப்பா. அத்தை சொல்லுமா பாப்பா. நீங்கள் அத்தைங்க அத்தை சொல்லு சொல்லு அத்தை சொல்லு. நீ பாட்டுக்கு பேசு, நான் பாட்டுக்கு திரும்பிக்கிருச்சு. இங்கே வருமா? உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். பொங்கல் யாரெல்லாம் வைக்கலைங்கிறதையும் சொல்லுங்கள். பொங்கல் வச்சிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். காணும் பொங்கலுக்கு எங்கெங்கே போகிறீங்க எல்லோரும் அதையும் சொல்லுங்கள் கமெண்டில். எங்கேயும் போக மாட்டேன்னா அதையும் சொல்லுங்கள். எங்கேயும் போகலை. ஆமாம், உங்களை மாதிரி நாங்களும் வீட்டுக்குள்ளதே இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். கேட்டுக்கிறோம். ஆமாம் பாருங்கள், எனக்கு நம்பர் 2 அழுதுகிட்டு வருது. பஞ்சாயத்து தாங்க, பஞ்சாயத்து தீக்க முடியலங்க. திங்கிற சண்டை என்னமோ வாங்கிட்டு வந்தாரு எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டையை பார்த்துக்குங்க. ஆமாம், நல்ல பிள்ளைனா என்னதியா என்ன தர மாட்டேங்க குர்ரா வெங்காயம் என்ன அவன் அப்படியே முழுசா கேட்பான். என்னமோ சண்டை போடுறாங்களேன்னு பார்க்குது. இன்னும் தின்னுட்டு அவன்கிட்ட போய் கேட்குறான் பாருங்க. அம்மா தான் இழுச்ச வச்சு. என்னது என்னாச்சு? காலியாச்சா? எங்கடா அவனோடது? எங்கடா? சரி வாங்கி தரேன். இன்னொன்று வாங்கி தரேன். எவ்வளோ? 5 ரூபாயா? தீந்து போச்சா? சரி வாங்கி தரேன். தின்னுட்டியா நீ? தின்னுட்டியா இல்லையா? வேணும்னே அழுகுறான் இப்படித்தான். ஐயோ வாய்க்குள்ள ஏதோ தெரியுது. பாரு வாய்க்குள்ள என்னமோ தெரியுது. பாரு அங்கே பாரு ஏதோ இருக்குடா. அங்கே பாரு ஏதோ இருக்கே. நாக்கு இல்லை, நாக்குக்குள்ள என்னமோ இருக்கு. சச்சோ நீ பயமா இருக்கு எனக்கு. என்னது இது? பிஸ்கட். அது தண்ணி குடி போயுதான்னு பார்ப்போம். பிஸ்கட்டா வேற என்னன்னு பார்ப்போம். போ பிஸ்கட் தானா? எப்படியெல்லாம் சமாளிக்கிறேன் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சொல்லிடு. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே, பாய்.